ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதை பற்றின ஒரு சில அப்டேட் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாசி இப்போதைக்கு என்ன நிலைமையில எப்படி ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்காங்க அதையும் சொல்கிறேன். ஃபசலட்ராச்சல்கிட்ட ரீசெண்டாக சில கேள்விகள் கேட்கப்பட்டது, அதை பற்றியும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். அண்டு முக்கியமாக சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஆண்டர்சன் டிராஃபியை ட்ரா பண்ணியிருக்காங்க, அதாவது டைப் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் கடைசி டெஸ்ட்டை வின் பண்ணி. அதை பற்றியும் குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுட்பால் நியூஸ்லேருந்தே நம்ம வீடியோவை ஆரம்பிப்போம். ஃபுட்பால் நியூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது, இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஹெட் கோச்சை இப்போதைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் கிடையாது, நான் முன்னாடி வீடியோலேயே அப்டேட் பண்ண மாதிரி கலீல் ஜமால் அவரை தான் ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வருவாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி 1950 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு சார் சையத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா மைதான் அப்படிங்கிற ஒரு படத்தை இவரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 1 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு கலீல் ஜமால் அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு இந்தியன் கோச்சை இந்தியன் டீமோட ஃபுட்பால் டீமுக்கு கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் அவங்க நாட்டை சேர்ந்த கோச்சஸை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க டீமோட ஃபுட்பால் டீமை வச்சிருப்பாங்க. அதில் இந்தியாவும் ஒன்றா இருக்கு. பட் அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல், நாம கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கலீல் ஜமால் ஒரு நல்ல ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் ISL கோச்சாக கொடுத்துருக்காரு. இந்தியன் டீமுக்கு என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் AIFF அதாவது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இந்தியன் சூப்பர் லீக் CEO கூட பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லீகை எப்போ கண்டக்ட் பண்ணலாம், எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரம் பேசி முடிவெடுக்க போகிறாங்க. அதை பற்றின அப்டேட் நான் உங்களுக்காக அடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா இந்தியாவிலிருந்து ஒரு கிளப்பு வேற லெவலில் சாதிச்சிருக்காங்க யூரோப் போயிட்டு ஸோ அந்த கிளப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினர்வா அகாடமி அப்படிங்கிறது தான் அந்த கிளப்போட பேரு. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தானா கப் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு இந்தியன் டீம் பயங்கர டாமினன்ட்டோட ஒரு டோர்னமெண்ட்ல 100 கோலுக்கு மேலே அடிச்சு அந்த டிராஃபியை தூக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யூரோப் டிராவல் பண்ணியிருந்தாங்க, நார்வே கப்பையும் தட்டி தூக்கியிருந்தாங்க. அதுவும் ஃபைனலில் 14-1 ஜெயிச்சதுலாம் அல்டிமேட்டு. அந்த மாதிரி யூரோப் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த மினர்வா அகாடமி. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டீம் இங்கே டிராவல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸுக்குலாம் பெருசாக அவங்ககிட்ட காசே கிடையாது. டீமோட மேனேஜர் அண்ட் கோச் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அந்த காசை வச்சு தான் கூட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. இந்த டீமை பற்றி நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடணுமா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா போட்டுருவோம். ஏன்னா இப்போ கமெண்ட்லாம் கம்மியாக வருது. அண்ட் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் அங்கே தான் நியூஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் உங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நாம சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஆண்டர்சன் டிராஃபிக்குள்ள வருவோம். ஆல்ரெடி 2-1 அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து லீட்ல இருந்தாங்க. கடைசி டெஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ 6 ரன் வித்தியாசத்துல சிராஜோட வேற லெவல் பவுலிங் காரணமா அந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க இந்தியா. 2-2 சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸை டிரா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் 1948 அப்புறமா 5 மேட்ச் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ், அதுவும் கடைசி மேட்ச் இங்கிலாந்துல ஜெயிக்கிறது இதான் முதல் முறையா இந்தியா ஆஃப்டர் 1948 சுதந்திரத்துக்கு அப்புறமா. கண்டிப்பா இது கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெக்கார்டோட கில்லு பண்ண சம்பவத்தோட, ஜடேஜா ஆடின ஆட்டத்தோட, இந்த மாதிரி பல சம்பவங்கள் சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம், டவுட்டே வேணாம். இந்த சீரீஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன், என்னோட ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு கண்டிப்பா சிராஜ் தான். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாம அப்படியே கபடி நியூஸ்குள்ள வருவோம். கபடியில் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற நியூஸ் எல்லாருமே ஆவலுடன் கேட்டுட்டு இருந்த நியூஸ் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல நவீன் எக்ஸ்பிரஸ் எங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு அவர் டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் வெளியில இருந்தாரு, ஜாயின் பண்ணாம இப்போதைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. டோன்ட் வரி கைஸ், இப்போ அவர் அங்கதான் இருக்காரு. அண்ட் அப்படியே ஃபசலட்ராச்சலி விஷயத்துக்குள்ள வருவோம். ஃபசலட்ராச்சலி கிட்ட ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ப்ரோ கபடியை அஃபிஷியலாக நடத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் 27 நிமிஷம் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல, பட் இருந்தாலும் முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை ப்ரோ கபடியே போஸ்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபசலட்ராச்சல் கிட்ட நீங்க நிறைய பாலிவுட் மூவிஸ் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. எஸ், நான் கண்டிப்பா பார்த்துருக்கேன். சுல்தான், லகான், பாடிகார்ட், ஷோலே, பேக்பேன், எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. எவ்வளோ மக்கள் ஃபசல் இஸ் டவுன், ஃபசல் இஸ் ஃபினிஷ்டு சொல்றாங்களோ அதான் என்னோட மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி தகு கொடுத்திருந்தாரு.
சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக கேட்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் சீசன் பிகேல எதுன்னு கேட்டதுக்கு என்னோட ஃபேவரட் சீசன் வந்து சீசன் 3 தான், யூ மும்பா கூட இருந்தது. அண்ட் புனேரிப்பல் டன்ல சீசன் 9ல் ஆடினது, இது ரெண்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ சேட். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ்லாம் பாவம். இப்போ டெல்லி சீசன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் நாட்டில் ரொம்ப ஃபேமஸான இந்தியன் யாரு, இல்லை இந்தியாவில் வந்து யார் ஈரானில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அமிதாப் பச்சன் வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எஸ், ஆப்வியஸாக அமிதாப் பச்சன் வந்து அப்போவே ஃபேமஸ்ன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா மக்கள் வந்து மிஸ்டர் பச்சான் கூட நீங்கள் எடுத்த போட்டோவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களே, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கேட்டதுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இதை நம்பவே இல்லை. இது வந்து ஃபேக், நான் ஃபோட்டோஷாப் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாங்க, பட் அது உண்மைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தோல்விகள் எல்லாம் நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் கேப்டனா இருக்கேன், ஸோ அதனால நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் உங்களுக்கு எத்தனை இந்தியன் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு ஆங்கர் கேட்டதுக்கு நான் வந்து கொஞ்சமா ஹிந்தி, ஹரியானாவி, மராத்தி அண்ட் பஞ்சாபி எல்லாம் பேசுவேன், ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இவர் அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க கேமை, காசு வந்து முக்கியம் கிடையாது, காசை ஃபாலோ பண்ணாதீங்க, கேமை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஃபசல் பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வர ஒரு போஸ்டர் போட்டு தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு தலைவன் சாகர் ராத்தி வந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்குவாட் கூட தான் இருக்காரு அண்ட் ஹெட் கோச் அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஹெட் கோச் வெஸ் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒரு பேட்டில் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இன்டர் ஸ்குவாட் மேட்ச் தான், ஸ்குவாடை ரெண்டா பிரிச்சு அவங்களுக்குள்ளேயே போட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாம இப்போ வந்து ஊர் பக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமா பிரி போடலாம், மச்சான் எனக்கு இவன், மச்சான் எனக்கு இவன் சொல்லி பிரிச்சு போடலாம். அந்த மாதிரி ஹெட் கோச்சும் அசிஸ்டன்ட் கோச்சும் பிளேயர்ஸை பிரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தமிழ் தலைவாஸ் டீமை ப்ளே பண்ண வச்சாங்க. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல பவன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்திருக்கு. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் லெஃப்ட் கார்னர் கலக்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்களாம். கவர்ஸ் மட்டும் வழக்கம் போல தான் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு மும்முரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தாராளமாக சொல்லுவேன். ப்ராக்டிஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க பொன்னேரி போனீங்கன்னா அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா, சென்னை பக்கம் தான் இருக்கு, சென்னை வந்து 40 கிலோமீட்டர் ஐ திங்க். ஸோ அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ரோட்லயே தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸை பார்க்கலாம். தாராளமாக ரோட்ல வந்து அவங்க ஜாகிங்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக தமிழ் தலைவாஸ் சென்னையில் பொன்னேரி கிட்ட தான் சுற்றிட்டு இருக்காங்க. பக்கம் இருந்தீங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டால் அனுப்புங்க, நானே உங்களுக்கு வீடியோவில் போட்டு தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் போய் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.